வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேபி ஹோம் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம சமையல் அந்த மாதிரி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெக்னென்சி vlog பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணணும், அந்த 10 months ட்ராவல் டைம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், நான் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆணுச்சு. ஸோ நார்மல் டெலிவரிக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா 18th December 2016 கன்ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு. நாங்கள் வீட்டில் தான் செக் பண்ணி பார்த்தோம். பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 week கழித்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்போ வந்து பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஜாப் போயிட்டு இருந்தேன். ஸோ அதை குவிட் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தேன். செகண்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 times வந்து மினிமம் எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வாமிட் வரும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க வாமிட் அவங்களுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்கள பாடி கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி, ஜூஸு, சாப்பாடு எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட் வந்துடும். ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா நம்ம மந்த்லி செக்கப் போவோம் இல்லையா. அதுக்கப்புறம் நான் 6th month செக்கப்பில் வந்து எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து 13 இருக்கும் நம்மளோட பாயிண்ட், ஹீமோகுளோபின் பாயிண்ட். எனக்கு வந்து 8 தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின்காக ஹைபிஸ்கஸ் சூப்பு, அப்புறமா முருங்கைக்கீரை சூப்பு, பீட்ரூட் சூப்பு, இது 3 வந்து ரெகுலராக வந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். சும்மா ஒரு நாள் 2 நாள் குடிச்சிட்டு விட்டோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. த்ரூ அவுட் த பீரியட் அந்த இப்போ 6 months ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி ஆகிற வரை கண்டிப்பாக இதை குடிச்சாகணும். ஸோ நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். நான் என்னென்ன பண்ணேன், இந்த ஜூஸெல்லாம் நான் எப்படி குடித்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது. மார்னிங் எழுந்திரிச்சதும் வந்து டேட்ஸ் சாப்பிட்டுட்டு ஹைபிஸ்கஸ் சூப் கொடுப்பாங்க. ஸோ அது குடிச்சிட்டு இது வந்து எப்போ அப்படின்னா 6 monthsக்கு அப்புறம் 5 to 6 அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து வாமிட் இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி டேட்ஸ், அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் சூப்பு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து உடம்பு வெயிட் போட்டுரும், டயட்டில் இருக்கேன் அப்படி எதுவுமே பண்ணலை. எனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே சாப்பிட்டேன். நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நான்வெஜ் சுத்தமாக பிடிக்காது. ஸோ வெஜிடேரியன்லேயே வந்து இது சாப்பிட்டா வெயிட் வரும் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை. நான் எல்லாமே நல்லா சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இதெல்லாம் வெயிட் போட்டுரும், நமக்கு குண்டாயிடும் அப்படின்லாம் எதுவுமே விடாதீங்க. சாப்பிடுங்க, கண்டிப்பாக எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் காலைல சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock போல் முருங்கைக்கீரை சூப் கொடுப்பாங்க. அந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி அப்படின்னா முருங்கைக்கீரை, அந்த கீரை அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து சூப்பில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், சீரகம், 2 பெப்பர், நம்ம காரம் வேணுமா போட்டுக்கலாம். ஸோ போட்டு இது நல்லா ஒரு 8 to 10 whistles விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். ஸோ நம்ம இதை வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து 11 o'clock அந்த மாதிரி குடிச்சிட்டு ஃப்ரூட் சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கோங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட். ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கிடினஸ் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு 1 o'clock இல்லை உங்கள் லன்ச் டைம் எப்போவோ அதை லன்ச் சாப்பிட்டுக்கோங்க. நான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் 3 o'clock மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு டம்ளர் வந்து இது பீட்ரூட் சூப்பு, இது நான் குடித்தேன். அப்புறமா ஈவினிங் வந்து அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட பிடிக்கலன்னா ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி ஏதோ மில்க் ஷேக் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அது பண்ணேன். நைட் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது கண்டிப்பாக பால் குடிங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை எழுந்ததும் வந்து ஒரு கிளாஸ் பால் குடிச்சிருங்க. அது மாதிரி நைட்டும் பால் குடிங்க. பாலை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதில் குங்குமப்பூ போட்டு குடிக்கிறது அதெல்லாம் உங்களோட விருப்பம். அதில் வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் 6 monthsலேருந்து அதாவது என் பையன் பிறக்கிற வரை ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஸ்கெடியூலு.
ஸோ எனக்கு ஹீமோகுளோபின்லாம் அதுக்கப்புறம் 12.8 இருந்தது அடுத்த செக்கப் போகும்போது. ஸோ இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப 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 குடிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம ஹீட் வந்து வெளியே போயிடும். ஸோ இப்போ வந்து கிளைமேட் ரொம்பவே வெயிலாக இருக்கிறதுனால நம்ம தண்ணியில் சீரகம் மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது நமக்கும் ரொம்ப நல்லது, நம்ம வயிற்றில் இருக்கிற பேபிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபுல் ஹீட்டு, ஸோ பேபியும் ஹீட்டு நமக்கும் ஹீட்டுன்னு அது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நம்ம நார்மல் தண்ணி குடிக்கிறத விட சீரக தண்ணி கலந்து குடித்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது சிலருக்கு வந்து கால் வீக்கம் இருக்கும், அதுவும் வந்து நம்மளோட பாடி கண்டிஷனை பொறுத்து தான். ஸோ எனக்கு வந்து கால் வீக்கம் இல்லை. அப்படி கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து கால் வீக்கம் வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மா சொன்னது வந்து பார்லி கஞ்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை குடித்தோம் அப்படின்னா கால் வீக்கம் போயிடும். பார்லி கஞ்சி பிடிக்காது அப்படின்றவங்க சொரக்காய் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அது வந்து நம்ம காயாவோ இல்லை கூட்டாவோ இல்லை எப்படியோ ஒரு இதில் வந்து நம்ம இன்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கால் வீக்கம் போயிடும். அதே மாதிரி இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான காய் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி நம்ம வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் சிலருக்கு இருக்கும். ஸோ எதாவது சாப்பிட்டாங்கன்னா நெஞ்சு கரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் மிதமான சூடில் வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி இப்போ பகலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு அது சரியாயிடும். இது அடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ 8th மந்த் வந்து நம்ம நார்மல் டெலிவரிக்கு பார்க்குறோம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா 8th மந்த்லேருந்து நம்ம விளக்கெண்ணெயை வயிற்றில் வந்து வயிற்றுலையும் இடுப்புலையும் கீழ் மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு ஹாட் வாட்டரை வச்சு நம்ம நல்லா குளித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம இப்படி மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக பண்ணோம் அப்படின்னா பேபியோட ஹெட்டு வந்து மேலே இருக்குது இல்லை சைடில் இருக்குது அப்படின்னா நான் இப்படி பண்ண அந்த விளக்கெண்ணெய்க்கு வந்து நமக்கு வந்து அந்த பேபியோட ஹெட்டோட பொசிஷன் நமக்கு கீழே எடுத்து கொடுக்கும். ஸோ தட் நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. 7th மந்த்லேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்குவாட் பொசிஷன் வந்து ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் செய்ய சொன்னாங்க. அதே மாதிரி மாடிப்படி ஏறி ஏறி இறங்கணும்னு சொன்னாங்க. வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நடக்க நம்ம பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்னிங் 1 hour எந்திரிச்சதும் ஜூஸ் அந்த சூப் அதெல்லாம் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். ஸோ நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி கண்டிப்பாக இறங்குங்க. 5 டைம்ஸ் ஏறி இறங்கணும். ஸோ எடுத்ததும் கண்டிப்பாக நம்மளால் ஏறி இறங்க முடியாது. ஃபஸ்ட் டே 1 டைம் ஏறி இறங்குங்க, அப்புறம் 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே வந்து டே பை டேவாக 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் மாடிப்படி ஏறி இறங்குறது, மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour வாக்கிங் போகிறது, அப்புறமா வந்து ஸ்குவாட் பொசிஷனில் வந்து எக்ஸசைஸ் 50 டைம்ஸு. 50 டைம்ஸ் ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் 5 டைம்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் 10 டைம்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் 20 டைம்ஸ், அப்புறமா 50 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக போக போக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து 7th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம நார்மல் டைமில் வந்து இப்படி திரும்பி அப்படி திரும்பி தூங்குறது எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம இப்போ இந்த பொசிஷனில் படுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுங்க. அப்படியே திரும்பணும் அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த தொப்புள் கொடி வந்து பாப்பா கழுத்தை சுற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் திரும்பி படுக்கிற மாதிரி இருந்தால் எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுங்க. அப்புறமா இன்னொன்று, நம்ம வந்து எப்போதுமே நல்லதாக யோசிக்கணும், நல்லதாக பண்ணணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலர் இதை நம்ப மாட்டாங்க. பட் எனக்கு வந்து நான் நம்பினேன். தம்பி வந்து எனக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நான் வந்து சாமி பாட்டு நிறைய கேட்பேன். சாமி பாட்டு கேட்குறது, மைல்டு மியூசிக்ஸ் கேட்குறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸே மைல்டு சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பாப்பா வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வந்து இது உண்மை. நம்ம வந்து எப்போயுமே மைல்டாக மியூசிக்ஸு, சாங்ஸு, சாமி பற்றி படிக்கிறது, கேட்குறது, சாமி பற்றின்னு இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா நம்ம தாட்ஸே வந்து ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கணும். ஸோ தட் நம்மளோட வைப் வந்து நம்ம பேபிஸ்க்கு கண்டிப்பாக போகும். ஸோ வந்து நம்மளோட தாட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கணும்.
இந்த விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது வாமிட் சென்சேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து சொல்லுவாங்க பொண் குழந்தை முடி நிறையா இருந்தால் வாமிட் வரும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு 10 to 15 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்தது பாய் பேபி. அதேமாதிரி அவன் பிறக்கும்போது முடியெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ இது எப்படி அப்படின்னு எனக்கு தெரில. அப்புறமா இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து வெளியே வரக்கூடாது, ரூம்குள்ளே இருக்கணும், தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாகவே உண்மை தான். ஏன்னா சயின்டிஃபிக்காக அது வந்து உண்மை தான். எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப சோலார் எக்லிப்ஸ் சம்திங் வந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அந்த டைமில் தண்ணியை கூட குடிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, தண்ணி குடிச்சிக்கோங்க. அந்த டைம் முடியும் போது நம்ம கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும், தண்ணியை கூட குடிக்கணும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து டியூ டேட் ஆகஸ்ட் 25th சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்மலாக நம்ம செக்கப் போவோம் இல்லையா, 9th மந்த் செக்கப். அந்த மாதிரி நான் ஆகஸ்ட் 8th செக்கப் போனேன். ஸோ அப்படி செக்கப் போகும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரிக்கும் சான்சஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே பயப்படுற ஒரு பொண்ணு தாங்க. நான் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், சிசேரியன் தான் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது அப்படின்னு என்னோடய டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ செக்கப்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. அதாவது நார்மல் டெலிவரிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது வீட்லேயே வந்து தண்ணி குடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடஞ்சிட்டு நம்மளை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லேபர் பெயின், அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ், அந்த பெயின் வந்து வீட்லேயே வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தண்ணி குடம் அப்படின்றது லீக் ஆக ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 11th லீக் ஆகுது அப்படின்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க அம்மா அப்பா. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பேபியோட ஹெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நாளைக்கே வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 11th நைட் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. 9:30க்கு நாங்கள் அட்மிட் ஆனோம். ஸோ அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போது வெளியூரில் இருந்தார். ஸோ ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து பெயினை இன்டியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நார்மல் டெலிவரிக்கு பெயின் வரணும் கண்டிப்பாக. எனக்கு பெயின் வரல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க அந்த பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்காக. அந்த இன்ஜெக்ஷன் வந்து 6 hours ஒன்ஸ் போடணும். ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் எனக்கு 11 o'clock போட்டாங்க. 11 o'clock போட்டப்போ வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு பெயின் வந்தது, பட் வந்து விட்டு விட்டு வந்தது, ரொம்பலாம் வந்து பெயின் வரல. ஸோ விட்டு விட்டு பெயின் வந்தது அப்படின்றதுனால செகண்ட் இன்டியூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் வந்து மார்னிங் 4:30க்கு 6 hours 4:30 அந்த டைமில் வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்களே, அதை விட அது அடுத்த ஒரு ஸ்டேஜு, பெயின் வரணுன்றதுக்காக அடுத்த ஒரு இதில் போடுவாங்க. ஸோ அப்படி போட்டப்போ வந்து பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லாவே பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மார்னிங் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 11 o'clock அந்த இனிமா அதெல்லாம் கொடுத்து முடிச்சு 11:30க்கு என்னை லேபர் வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வந்து ஹஸ்பண்ட்ஸை உள்ள லேபர் வார்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் என் கூடவே தான் இருந்தார். உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், இந்த பெயினில் ஒரு பெயினே இல்லை அப்படின்னு ஃபுல் சமாதானம் பண்ணாங்க. பட் அந்த பெயின் வந்து நிஜமாவே இங்கே ரொம்பவே பெயின். ஆனால் அந்த நம்ம பேபி கம்பேர் பண்ணும்போது அந்த பெயினில் ஒரு பெயினாகவே நமக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அது வந்து ஒரு ப்ளஷரோடு சேர்ந்து வர ஒரு பெயின். ஸோ 11:30க்கு என்னை லேபர் வார்டு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் 4:30க்கு வந்து எனக்கு என் பையன் பிறந்தான். ஸோ அந்த 6 hours வந்து ரொம்பவே பெயின். ஆனால் அந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பெயின் வந்து நமக்கு ஒரு பெயினாகவே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பேபி முகத்தை பார்த்ததுமே வந்து நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பேபி, நம்ம. ஸோ என்னோடய டாக்டருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் லேபர் வார்டில் இருந்தப்போ கூட நான் சொன்னேன் எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், சிசேரியன் பண்ணிடுங்க அப்படின்னு. பட் அவங்க நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப கைட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. எல்லா டாக்டர்ஸையும் நான் தப்பு சொல்லலை, பட் ரொம்ப ரேரு. ஸோ இதுதான் வந்து நான் எனக்கு வந்து இந்த 10 months என்னோடய ப்ரெக்னென்சி டைமு தம்பி பிறக்கிற வரைக்கும். இப்போ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண திங்ஸ். எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அதையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ see you on next video. Bye from JB Home Studios.